வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சோமாஸ். இந்த சோமாஸில் ஃபில்லிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் ரவை தான் வைக்கிறாங்க. ஸோ ரவை வைக்கக்கூடாது. ஃபில்லிங்கில் கசகசா தான் வைக்கணும். கசகசாவை வறுத்து வைக்கணும். இன்றைக்கி கசகசா வைக்கிறதுக்கு பாதி பேர் காஸ்ட் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ரவாவை வறுத்து வச்சு அதில் பண்ணுறாங்க. பட் அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரிஜினலாக கசகசா தான் வைக்கணும். இந்த சோமாஸில் மாவு பிசையும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டால்டா ஆட் பண்ணியிருக்கேன், அல்லது ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடிட் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அதை நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் ஆயிலோ டால்டாவோ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதோடு இல்லாமல் கரகரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சோமாஸு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 1/2 கிலோ, சர்க்கரை 1 கரண்டி, தேங்காய் 1/2 மூடி, கசகசா 3 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு. பண்டங்கள் மாறலாம், பதார்த்தங்கள் மாறலாம், வடிவங்கள் மாறலாம், பெயர்கள் மாறலாம், கோணங்கள் மாறலாம், கொள்கைகளும் மாறலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. முறைகள் மாறக்கூடாது. முரளியின் சமையலில் முறைகளும் மாறாது, சுவையும் குறையாது. உண்மையான ஊட்டச்சத்தான சுவையை மக்களுக்கு அளிக்க பிறந்தவர். இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காயை வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதே மாதிரி கசகசாவையும் நீங்கள் நல்லா வருங்க. இது ரெண்டும் வறுத்த பாத்திரத்துலேயே பொட்டுக்கல்லையே சூடு பண்ணால் போதும், வறுக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா லைட்டாக ஒரு சால்ட் இருந்தால் அந்த மாவில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மைதா மாவில் சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைங்க. இந்த தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசையும் போது கெட்டியாக இருக்கணும். அதே சமயம் நல்லா ஃபுல்லாக நல்லா மாலிஷ் பண்ணி நீங்கள் பிசையணும். இந்த பிசையும் போது தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், டால்டாவோ ஆயிலும் ஊற்றுனது நான் அது எடிட்டிங் பண்ண பிரச்சனைனால அது உங்களுக்கு விட்டு போச்சு. இப்போது இதை மாதிரி பிசைஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன், மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஆயிலை ஊற்றி இந்த மாதிரி மாலிஷ் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கணும். இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வறுத்த பொட்டுக்கல்லையை பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரையை பவுட்ரு பண்ணிக்கோங்க. தேங்காயை பவுட்ரு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வேணும்னா உங்களுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் நல்லா திருகிட்டு வறுத்ததுனால நல்லா அருமையாக இருக்கும். உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு நல்லா மாலிஷ் ஆகி எப்படி இருக்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு சோமாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போது இதை மாதிரி நல்லா அழகாக மெல்லிசாக தீர்த்துங்க. எப்படின்னா ஒரு அப்பளம் நம்ம தீர்த்துவோம் இல்லையா, அந்த மாதிரி தீர்த்தணும். நீங்கள் ரொம்ப தடிசாக தீர்த்திட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. தடிசாக தீர்த்துனீங்க அப்படின்னா சோமாஸ் கடக்குன்னு கடித்து சாப்பிடணும். ஸோ இது நீங்கள் தடிசா தேத்துனீங்கன்னா சவுக்குன்னு ஆகிடும். ஸோ இதுதான் இந்த சோமாஸில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி மெல்லிசா தீர்த்தின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுத்த கசகசாவை நான் அப்படியே போட்டுட்டேன். தேங்காயை நான் பவுட்ரு பண்ணலை, ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் நல்லா வறுத்துட்டு பண்ணியிருக்கேன். பொட்டுக்கல்லையே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க. கொஞ்சம் வாயில் சாப்பிட்ற தெரிகிற மாதிரி இருக்கணும் பொட்டுக்கல்லை. இந்த மாதிரி பொட்டுக்கல்லையை பவுட்ரு பண்ணிவிட்டு நாம் அதே மாதிரி சர்க்கரை பொடிச்சு வச்சோம் இல்லையா, இந்த சர்க்கரையையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கரண்டி அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கரண்டி இருக்கோ அந்த கரண்டியால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கசகசாவுக்கு பதிலாக ரவாவை போடுவாங்க. பட் அது உங்களுடைய விருப்பம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங். இப்போ நம்ம தீர்த்தன ஃபில்லிங்கை சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா சோமாஸ் அச்சில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கையிலேயே பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி 2 பகுதியாக வச்சுக்கிட்டு ஒரு பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்லிங் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வைங்க. நான் சாதா ஸ்பூனில் தான் வைக்கிறேன், டீஸ்பூனில் தான் நான் வைக்கிறேன். இதை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பூனில் எப்படி அந்த குழிவு நிறையா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்கிறேன். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா மூடுங்க.
மூடிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் போதுமானது. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையிலேயே பண்ண தெரியும் அப்படின்னா கையிலேயே பண்ணி அழகாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சோமாஸ் வந்து வந்துடும். இந்த அச்சில் வந்து ஒரு சில பேர் நினைப்பீங்க வச்சா வந்துருமா, அச்சிலேருந்து கரெக்டாக வந்துருமான்னு. இதை பாருங்கள், நான் வந்து ஆயில் தடவில் ஒன்றுமே பண்ணலை, கரெக்டாக எனக்கு அச்சில் வந்து வந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணிக்காங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண சோமாஸை இதை பார்த்தீங்களா நான் எப்படி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை சின்ன வந்து ஒரு பஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி இருந்த பிறகு எடுத்து ஆயிலை சூடு பண்ணுங்கள். ஆயில் வந்து ரொம்ப சூடு எடுத்ததுமே இருக்கக்கூடாது. போட்டால் பபுள்ஸ் வந்து வெளியில் மாறுற மாதிரி தான் இருக்கணும். எடுத்ததுமே அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு உள்ள மாதிரி ஆயில் சூடு வச்சிடாதீங்க. வச்சிங்க அப்படின்னா சோமாஸு மேலே வந்து செவந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் மீடியமான ஃபயர் வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சோமாஸு வந்து ரொம்ப டாப்பாக மேலே வந்து புறப்புறப்பாக இல்லாமல் நல்லா அருமையாக சாஃப்டாக வரும். அதே சமயம் நல்லா உப்புசமாக வர்ற மாதிரி வரும். நான் வந்து குக்கிங் சோடாவோ எதுவுமே போடாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோமாஸு பொரியும் போது பாருங்கள் எப்படி உப்புசமாக வரும் அப்படிங்கிறத. ஸோ இதுதான் உங்களுக்கு பக்குவம் அப்படிங்கிறது. இப்போ இதை மாதிரி போட்ட பிறகு நல்லா அழகாக நீங்கள் வந்து எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைடு வந்து ஒட்டுறது வந்து தண்ணி ஒட்டியும் ஒட்டலாம். ஒரு சில பேர் நான் தண்ணி ஒட்டாமல் அப்படியே ஒட்டுவேன் அப்படின்னா அது உங்களுடைய சாமர்த்தியம். என்ன காரணம்னா இந்த ஃபில்லிங் வந்து இதில் பிரியக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா நான் திருப்பி விடுறேன், எப்படி வந்து ஒரு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசாக உப்புசமாகவும் இருக்குது, அதே மாதிரி பிரியாமையும் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த சோமாஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்லா அழுத்தி பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 2-3 தரம் பொறுமையான ஃபயர் வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைதா மாவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக செய்யக்கூடியது. ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுஷாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தான் நீங்கள் ஃபயர் ஜாஸ்தி வைக்கணும். அதே மாதிரி அடுத்த ஈடு போடும்போதும் இந்த ஃபயர் ஃபுல்லாக டவுன் பண்ணி இந்த மாதிரி கலர் வரும்போது டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லா சோமாஸும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்க பார்த்தீங்களா, மேலே உப்புசமாக தெரியுது இல்லையா, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்து நீங்கள் ஆற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சோமாஸை பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டான இருக்கணும். அதே சமயம் மாவுனுடைய பதமும் கரெக்டாக இருக்கணும். நான் வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கிற ஸ்வீட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.